3 வயசு குழந்தைக்கு பாத்தீங்கன்னா அது அந்த குழந்தையே தப்பா நடந்திருக்கு. அது நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த குழந்தையே எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட் அந்த பையனை காலையில துப்பி இருக்கு முகத்துல. சீர்காழியில் அங்கன்வாடிக்கு சென்ற 3.5 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமி மீதும் தவறு இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் பேசியது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. மயிலாடுதுறையில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை சார்பில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு மூலம் காவல் அலுவலர்களுக்கான போக்சோ சட்டம், குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு குறித்த ஒருநாள் திறன் வளர்ப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் ஆகியோர் கலந்து கொண்டு போலீசாருக்கு அறிவுரைகளை வழங்கி பேசினர். அப்போது சீர்காழியில் கடந்த 24ஆம் தேதி அங்கன்வாடிக்கு சென்ற 3.5 வயது சிறுமி 16 வயது சிறார் குற்றவாளியால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து பேசினார் ஆட்சியர் மகாபாரதி. இந்த சம்பவத்தில் குழந்தையே தப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு கிடைத்த ரிப்போர்ட்டின்படி சிறுவனின் முகத்தில் அந்த குழந்தை துப்பி உள்ளது. அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். எனவே 2 தரப்பிலும் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். இதுபோன்ற விஷயங்களை குழந்தைகளுக்கு சொல்லித் தருவது குறித்து பெற்றோர்களுக்கு உணர வைக்க வேண்டும் என சர்ச்சை ஏற்படுத்தும் விதத்தில் பேசினார் மாவட்ட ஆட்சியர். 3 வயசு குழந்தைக்கு பாத்தீங்கன்னா அது அந்த குழந்தையே தப்பா நடந்திருக்கு. அது நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த குழந்தையே எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட் அந்த பையனை காலையில துப்பி இருக்கு முகத்துல. That may be the reason. அதனால 2 பக்கமே பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நாம இருக்கோம். அப்ப இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, prevention is better than anything. Cure-ஓட prevention. இப்ப நம்ம என்ன பண்ணணும், சென்சிடைஸ் பண்ணணும். பேரண்ட்ஸ் சென்சிடைஸ் பண்ணணும். அதிகமா குழந்தைகளுக்கு இது மாதிரி சொல்லிக் கொடுங்க. டிஆர்ஓ சொன்ன மாதிரி அங்கங்க இப்ப நான் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்ப சொன்னாங்க அந்த அங்கன்வாடி பணியாளர்கள், அதுக்கப்புறம் விஹெச்என், அவங்க எல்லாம் நம்ம சென்சிடைசேஷன் தான். 3.5 வயது சிறுமி சிறுவனின் முகத்தில் துப்பியதுதான் பாலியல் வன்கொடுமைக்கு காரணம் என மாவட்ட ஆட்சியர் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 3 வயசு குழந்தைக்கு பாத்தீங்கன்னா அது அந்த குழந்தையே தப்பா நடந்திருக்கு. அது நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த குழந்தையே எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட் அந்த பையனை காலையில துப்பி இருக்கு முகத்துல. That may be the reason. அதனால 2 பக்கமே பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நாம இருக்கோம். அப்ப இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, prevention is better than anything. Cure-ஓட prevention. இப்ப நம்ம என்ன பண்ணணும், சென்சிடைஸ் பண்ணணும். பேரண்ட்ஸ் சென்சிடைஸ் பண்ணணும். அதிகமா குழந்தைகளுக்கு இது மாதிரி சொல்லிக் கொடுங்க. டிஆர்ஓ சொன்ன மாதிரி அங்கங்க இப்ப நான் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்ப சொன்னாங்க அந்த அங்கன்வாடி பணியாளர்கள், அதுக்கப்புறம் விஹெச்என், அவங்க எல்லாம் நம்ம சென்சிடைசேஷன் தான். சரி, நம்ம we have to improve and enhance the sensitization to the parents. ஏன்னா குழந்தைகளுக்கு நம்ம போய் டைரக்டா பண்ண முடியாது. குழந்தைகள் நம்மளால டீச் பண்ண முடியாது. அது பேரண்ட்ஸ் தான் டீச் பண்ணணும். சின்ன குழந்தைகள் 2 வயசு 3 வயசு குழந்தைய போய் நம்ம கூப்பிட்டுட்டு நம்ம டீச் பண்றது கஷ்டம். பேரண்ட்ஸ் தான் பண்ணணும். சைல்டு பிளே பண்ணலாம், இதெல்லாம் இருக்கே தவிர இதை விட மோர் சென்சிடைசேஷன் பேரண்ட்ஸ் மூலமா சென்சிடைஸ் பண்ணணும்.